திருவள்ளூர் மாவட்டம் கடகம்பாச்சத்திரம் காவல் நிலையத்தில் பெண்களை தாக்கிய விவகாரத்தில் காவலர் ராமர் மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. புகார் குறித்து நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக கேட்க சென்ற கர்ப்பிணி பெண்கள் மூவர் காவலர் தாக்கிய விவகாரத்தில் தற்பொழுது காவலர் கைது செய்யப்பட்டுள்ளதை மேலும் ஒரு முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கடகம்பாச்சத்திரத்தில் பெண்களை தாக்கிய காவலர் ராமரை கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடகம்பாச்சத்திரம் காவல் நிலையத்தில் பெண்களை தாக்கிய விவகாரத்தில் காவலர் கைது செய்யப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களை தாக்கிய காவலர் ராமரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புகார் குறித்து நடவடிக்கை தொடர்பாக கேட்க சென்ற கர்ப்பிணி உள்ளிட்ட மூவர் மீது தாக்குதல் நடத்திய காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காததால் அது குறித்து கேட்க சென்ற 3 பெண்கள் மீது காவலர் ராமர் தாக்குதல் நடத்தினார். கர்ப்பிணி பெண்கள் உட்பட 3 பேர் மீது தாக்குதல் நடத்திய காவலர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கடகம்பாச்சத்திரம் காவல் நிலையத்தில் கர்ப்பிணி பெண் உள்பட 3 பேரை தாக்கிய காவலர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. திருத்தணி அடுத்த கனகம்பாச்சத்திரம் காவல் நிலையத்தில் 3 பெண்கள் நேற்றைய தினம் இரவு புகார் கொடுக்க சென்ற போது தலைமை காவலர் ராமர் என்பவர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதனை அடுத்து பெண்களை தாக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் தலைமையில் காவலர்களை ராமரை பணியிடம் நேற்றைய தினம் பணி நீக்கம் செய்யப்பட்டு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் தலைமை காவலர் ராமர் மீது கனகம்பாச்சத்திரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காயம் ஏற்படுத்துதல், அத்துமீறி பெண்ணை தாக்கியது உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் உத்தரவின் பேரில் தற்போது ராமரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதாகர்.